Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 4/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான ஒரு அர்ஜென்ட் ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எஸ் ஆஃப் நவ், அதாவது இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற 4/8/2025 மதியம் 12:30 மணி நிலவரப்படி என்ன தகவல் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் லாக்கிங் உங்களுக்கு 4 o'clock இன்று மாலை 4 மணிக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஓகேங்களா? இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, இல்லை ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா உடனுக்குடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இப்போதைக்கு உங்கள் மனதில் ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் லாக்கிங் இன்று மாலை 4 மணிக்கு ஓப்பன் ஆகும், அதை செய்யணும் அப்படிங்கிற ஷெட்யூலை போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு இது எல்லாமே போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் அப்போவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே இன்று செய்ய வேண்டிய மிக அவசரமான பணிகள். ஓகேங்களா? சரி, அடுத்தடுத்த ஸ்லைடில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கான ஷெட்யூல். இன்னைக்கு சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ரவுண்ட் 1 அவைலபிள் ஃப்ரம் 4 PM ஆஃப் 4th August, இன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 11:59 வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான சாய்ஸ் லாக்கிங்கை செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், அதே போல் சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். இது இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த நேர நிலவரப்படி. ஓகேங்களா? இதில் எதுவும் மாற்றம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றம் இருந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம அதையும் வீடியோவில் கொடுத்துருவோம். 4 மணிக்கு மேலே சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ணுவோம். அடுத்த மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஏஸ் ஆஃப் நவ் கடைசி தேதி அப்படிங்கிறது 4/8/2025 மாலை 5 மணி. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது, எடிட் பண்ணணும், சாய்ஸஸை அப் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் செய்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஸ்டேட் கோட்டாவில் அதாவது ஸ்டேட் கோட்டா அப்படின்னு நான் ஏன் காமனாக சொல்கிறேன்னா, ஆல் இண்டியா கோட்டானுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது 2 தடவை போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதனால் தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த தேதிகளில் மாற்றம் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம வெப்சைட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி மாற்றம் இருந்தால் அந்த அப்டேட்டையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு உங்கள் மைண்டில் இன்று மாலை 5 மணிக்குள்ளே நம்ம சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதை ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே இல்லைன்னா 3 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட்டு போஸ்ட்போன் ஆகுது, தமிழ்நாட்டில் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் சாய்ஸஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு, இல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நியூ ஷெட்யூலுக்கு ஏற்றாற் போல், அதாவது நியூ ஷெட்யூல் இருந்தால் இதை டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு நியூ ஷெட்யூல், ரிவைஸ்டு ஷெட்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புதிய தேதிக்கு நீங்கள் தயாராகிக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. தமிழ்நாட்டுக்கும் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்கும் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னமும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் சாய்ஸ் லாக் பண்ணல, 4 மணிக்கு மேலே தான் அந்த ஒர்க் நடக்குது. தமிழ்நாட்டுக்கும்
நம்ம அப்படிங்கிறது எஸ்ஏபி வியூஸ் சார்பாக ஸ்டூடெண்ட் மற்றும் பேரண்ட்டுக்கு லாக் பண்ணாமல் வச்சுருக்குறோம். எதுக்காகன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலே அல்லது 3 மணி சுமாருக்கு லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக. ஓகேங்களா? தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அதையும் போட்டலாம். அதே போல் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.